வணக்கம். இன்றைய குரலை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் ஒரு பாட்டை கேட்டோன்னு எனக்கு பிடிச்சிருந்தது, அதை ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஏயா ஏன் கொட்டிக்காரா, அடவாயா ஏன் வெட்டக்காரா, குத்தால சாரல் போல் தலை தட்டும் சேட்டக்காரா, செத்தாலும் வாழ்ந்தாலும் நீதான் ஏன் சொட்டுக்காரா. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஐ ஷேர் வித் யூ. சரியா? இப்போ திருக்குறளுக்கு வரும்பொழுது வாய்மை என்ற அதிகாரத்தில் அடுத்த குறளுக்கு நம்ம பயணிக்கிறோம். போலாமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு, பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு, பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கு அப்படின்னு சொல்கிறது ஒளியை தரக்கூடியது. ஒரு இருட்டு இருக்குன்னா ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த இடத்தில் ஒளி பரவுகிறது. இது எல்லா விளக்குகளுக்கும் உள்ள ஒரு இயல்பு. சுடரை பொருத்தினால் விளக்கு எரியும், விளக்கு எரிந்தால் இருள் நீங்கும். இதுதான் உண்மை. இப்போது இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எல்லா விளக்கும் விளக்கல்ல. இது என்னது இப்படி சொல்கிறாரு? விளக்குன்னா விளக்கு தானே, விளக்கை நம்ம ஏற்றிட்டோம்னாலே அது ஒளியை தரக்கூடியது தானே. அது ஏன் எல்லா விளக்கும் விளக்கல்லன்னு சொல்கிறாரு? காரணம் என்ன பார்த்தோன்னாக்கா, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. சான்றோர் பெருமக்கள் நல்ல குணங்களையும் நல்ல வழி நெறிகளையும் கடைபிடித்து வாழக்கூடிய அந்த பெருமக்களுக்கு வாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த குணம் மட்டுமே விளக்காக கருதப்படுகிறது. அவர்கள் அதை தான் அப்படி எடுத்துக்குவாங்க. என்னுடைய பெருமை, என்னுடைய மேன்மை, என்னுடைய இயல்பு இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க வாய்மை என்பதை விளக்கு போல் ஏற்றுக்கொள்வோம். விளக்கு எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்கிறது. மனதுக்குள் நமது மனதில் வாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கினை ஏற்றும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய மற்ற விளக்குகள் எல்லாம் விளக்குகளாக கருதப்பட இயலாது. விளக்குன்னாலே ஒளியை தரக்கூடியது. அப்போ நமக்கு மனசுக்குள்ளார வெளிச்சம் வந்து விட்டால் புற வெளிச்சங்கள் ஒரு பொருட்டாக கருதப்பட முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறார். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு, பொய்யா விளக்கே விளக்கு. பொய் சொல்லாமல் உண்மையே பேசி வாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை, அந்த விளக்கினை நம் மனதிற்குள் ஏற்றி வைத்தால் அது புறத்தே இருக்கக்கூடிய விளக்குகளை விட சிறந்தது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும். இது யார் கடைப்பிடிப்பார்கள்? சான்றோர் பெருமக்கள். அப்போ நம்மளும் சான்றோராக ஆக வேண்டுமா வேண்டாமா? முடிவு செய்யுங்கள். முடிவு உங்கள் கையில். நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஒரு குரலில் உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன். வணக்கம்.